ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்ப்ப காலத்துல என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது பிரெக்னன்சி டயட் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்களுக்கு எழுதலாம், நாங்க பதில் கொடுக்குறோம். சரிங்களா? இதுல என்னன்னா, நம்ம ஒன்றும் எக்ஸாட்டிக் ஃபுட் எடுங்க அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. நம்ம நார்மலா எடுக்கக்கூடிய டயட்டை வந்து எப்படி ஒரு பேலன்ஸ்டு டயட்டா மாத்துறது அண்ட் நியூட்ரிட்டிவா மாத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்ல பார்க்குறேன். ஓகேங்களா? இப்ப பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து மாவுச்சத்து, புரதச்சத்து, அதுக்கப்புறம் வந்து கொழுப்பு, விட்டமின், தாது உப்புக்கள், அதுக்கப்புறம் நார்ச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர். இது எல்லாம் ஒரு சரிவிகிதமா இருக்கிற ஒரு உணவு தான் வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்ப இதுல பிரெக்னன்ட் மதர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம நார்மலா 3 வேளை வயிறு ஃபுல்லா அப்படியே சாப்பிடாம அதை ஸ்பிளிட் பண்ணி ஒரு 7 வாட்டி 8 வாட்டி அப்படி சாப்பிட்டுக்கும் போது வந்து அந்த டைம்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட கர்ப்ப காலம் வந்து ரொம்ப பிளசண்டா போகும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நார்மலா வந்து என்னன்னா வந்து ஒரு மாசத்துக்கு 1 கிலோல இருந்து ஒரு 1.25 கிலோ வரைக்கும் ஒரு என்டையர் டியூரேஷன் ஆஃப் பிரெக்னன்சி வந்து ஒரு 10ல இருந்து 14 கிலோ வெயிட் ஏற மாதிரி நீங்க வந்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இப்ப பிரெக்னன்சியை வந்து 3 ட்ரைமஸ்டரா பிரிச்சுப்போம். அதாவது ஒவ்வொரு 3 மாதத்தையும் ஒரு ட்ரைமஸ்டர் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகேங்களா? இந்த முதல் ட்ரைமஸ்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அப்பதான் வந்து எல்லாம் இந்த ஆர்கன் ஃபார்மேஷன் எல்லாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ரொம்ப அது முக்கியம். பட் அந்த டைம்ல வந்து தொந்தரவுகளும் வந்து இந்த அம்மாக்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். என்ன மாதிரி தொந்தரவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வாமிட்டிங், அதாவது வாந்தி நிறைய இருக்கும், தலை சுத்தல், கிடினஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மோஷன் போறது வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து குழந்தை வந்து அந்த யூரின் பைய அழுத்துறதுனால அடிக்கடி யூரின் போகிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், ஒரு ஹார்ட் பர்ன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு அப்படியே ஒரு நாசியேட்டிங் ஃபீலிங் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குதான் வந்து ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 வேளை ஃபுல்லா சாப்பிடாம பிரிச்சு ஒரு 7-8 வாட்டி இல்ல உங்க கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது இந்த தொந்தரவுகள்லாம் வந்து வித்தவுட் மெடிக்கேஷனை நீங்க பெருமளவு குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 10 கிளாஸ்ல இருந்து ஒரு 15 கிளாஸ் எதர் தண்ணியோ இல்ல மோர் இல்ல ஜூஸ், இந்த மாதிரி எனி லிக்விட் ஃபார்ம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போது வந்து மோஷன் ஈஸியா போகும். அதுக்கப்புறம் வந்து நல்ல நார்ச்சத்து மிகுந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதை வந்து நீங்க நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த இதெல்லாம் வந்து ஹார்ட் பர்ன்லாம் எப்படி தவிர்க்கலாம்னா, ஸ்பைசி ஃபுட்டை தவிர்க்கணும், ரொம்ப ஆயிலி ஃபுட்டை வந்து தவிர்க்கணும். ஸோ இது எல்லாம் இல்லாம நீங்க டெய்லி வந்து ஒரு மணி நேரம் வந்து வாக் பண்ணணும். ஒரு நடுவில் 1 hour வாக் பண்ணணும் இல்லை, என்டையர் டேல ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி சாப்பிட்டோன்னு அது மாதிரி நடந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து பெருமளவு குறையும் அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்கன் ஃபார்மேஷன் எல்லாம் அந்த டைம்ல நடக்குது. மெயினா வந்து நமக்கு பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இதனோட டெவலப்மெண்ட்லாம் வந்து இருக்கிறதுக்கு வந்து நமக்கு ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அது இல்லாம வந்து கால்சியம், இரும்பு சத்து இல்லாம நம்ம மேல சொன்ன மாதிரி வந்து மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு சத்து மற்றதெல்லாமும் வந்து தேவைப்படுதுங்கிறது. இதுல நம்ம உணவுல எப்படி எடுத்துக்கலாங்கிறத நான் வந்து வீடியோட கடைசியில சொல்றேன். இது இல்லாம வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து டாக்டர்ஸ் வந்து சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா சில டைம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட வந்து நமக்கு குழந்தை வளர்ச்சிக்கு பத்தாம போகலாம். ஏன்னா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா வந்து 90% மேல வந்து அம்மாக்களுக்கு வந்து அனிமிக்கா தான் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு சர்வே சொல்லுது. ஸோ அதனால நம்ம என்னதான் எல்லாம் கரெக்டா சாப்பிடுன்னு சொன்னாலும் நமக்கு குழந்தை வளர்ச்சிக்கு பத்தாம போகுங்கிறதுனால இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகே, இப்போ எப்படி வந்து இந்த டயட்டை வந்து ப்ராப்பரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ காலையில எந்திரிச்சோன்னா 6ல இருந்து 7 மணி அந்த மாதிரி வாக்குல வந்து நீங்க ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை தண்ணி அந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட பிஸ்கெட்ஸோ இல்லை நட்ஸோ அது கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சவுத் இந்தியன்ஸோ இல்லை யாரும் வந்து என்ன சாப்பிடலாம்னா, யூஸ்வலா நம்ம வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், உப்புமா இந்த மாதிரி எடுத்துட்டு கூட வந்து புரோட்டீனுக்கு வந்து
தால் பேஸ்டு பருப்பு சாம்பார் அப்படி எடுத்துக்கலாம். நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களா இருந்ததுன்னா ஒரு பாயில்டு எக் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ஃப்ரூட், மாதுளம்பழமோ இல்ல ஆரஞ்சு இல்ல வந்து கொய்யாப்பழம், இந்த மாதிரி ஏதாவது ஆப்பிள், இப்படி என்ன அவைலபிளோ இந்த சீசன்ல நீங்க வந்து அது ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துட்டீங்கன்னா நார்ச்சத்துக்கும் விட்டமின்ஸ்க்கும் உங்களுக்கு அதுல கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 11 மணில இருந்து 12 மணி வாக்குல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கூட வந்து ஏதாவது முளைக்கட்டின சுண்டல் இல்ல பச்சை பயிறு, இப்படி ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ரெகுலர் மீல்ஸ், கொஞ்சமா ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ், பொரியல், அவியல், இல்ல என்னெல்லாம் கூட்டு, இந்த மாதிரி இல்லாம ஒரு கீரை கூட கட்டாயமா இருக்கணும், தயிர் கட்டாயமா எடுத்துக்கணும். வெஜிடேரியன் பத்தில ஒரு போல் அளவுக்கு நீங்க வந்து தால் எடுத்துக்க வேண்டியிருக்கும், பருப்பு. நீங்க நான்வெஜ் அப்படின்னு சொன்னாக்க முட்டையோ மீனோ சிக்கனோ கூட வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் 4ல இருந்து 5 மணி வாக்குல மறுபடியும் வந்து உங்களுக்கு பிடிச்சா மில்கோ டீயோ எடுத்துக்கலாம். அது கூட வந்து தேவைப்பட்ட ஹெல்தி ஸ்நாக்ஸ் வேற ஏதாவது எடுத்துக்கலாம். மறுபடியும் வந்து ஒரு 7 o'clock டைம்ல ஏதாவது ஒரு இளநீ, 1 glass ஆஃப் இளநீ எடுக்கலாம், இல்ல ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. அதுக்கப்புறம் வந்து டின்னர் டைம் 8 to 9. அதுல வந்து மோஸ்ட்லி ஸ்பைசியா இல்லாம ஆயிலியா இல்லாம இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு அது கூட சாம்பார் சட்னி மைல்டா எடுத்துக்கணும். அந்த டைம் ஹெவி ஃபுட் எடுக்கக்கூடாது, சாப்பிட்டோன்னா போய் படுக்கக்கூடாது, ஒரு சின்ன வாக் அந்த மாதிரி போகணும். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஃபுல்லா ஸ்டமக் ஃபுல்லா சாப்பிடாம கொஞ்சம் மைல்டா சாப்பிடுங்க. மறுபடியும் வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாஸ் மில்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும் உங்களோட மீல். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ப்ரோட்டீன் வந்து மெயினா உங்களுக்கு வந்து 60 கிராம் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஒரு நாளைக்கு. ஸோ அது வந்து நீங்க வெஜிடேரியன்னா எந்த மாதிரினா சன்னா இல்ல ஸ்ப்ரவுட்ஸ் இல்ல பச்சை பயிறு இல்ல தால், இது ஏதாவது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல மஷ்ரூம் எடுக்கலாம், பன்னீர் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ அது மாதிரி எடுக்கலாம். நான்வெஜ்னா ஈஸியா எக், சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு டாக்டர் கொடுக்குற அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எவ்ரி மந்த் விசிட் அவங்க அட்வைஸ் பண்ற டெஸ்ட் நீங்க பண்ணணும். பீரியாடிக்கலாம் ஸ்கேன் எப்பெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதை நீங்க பண்ணணும். அப்படி பண்ற பட்சத்துல உங்களுடைய கர்ப்ப காலம் ரொம்ப பிளசண்டா அமையும் அப்படிங்கறது இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். பை பை, டேக் கேர். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.